வெள்ளை ரவையில் செய்கிற கேக் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்குங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கோதுமை ரவையில் செய்யலாமேன்னு கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்ச பால், ஒரு கரண்டி ரீஃபைண்ட் ஆயில், இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி அது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துங்க. நல்லா கலக்கி 1/2 hour ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் தாங்க இன்னைக்கு கேக் செய்ய போகிறோம். கேஸ் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு எம்டி பேனை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சு 1/2 hour கழிச்சுங்க. ரவை நல்லா ஊறி வந்ததும் கொஞ்சம் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மேலே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணாலும் ட்ரை ஃப்ரூட்ஸ் செய்யும்போது பட்டர் ஷீட் இல்லைன்னா கேக் பேனில் இந்த மாதிரி லைட்டாக ஆயில் தடவிங்க. கோதுமாவு அல்லது மைதா மாவு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா கேக் அடியில் ஒட்டாமல் வரும். ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை கேக் பேனுக்கு மாற்றிங்க. ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண பேனில் 25 to 30 நிமிஷம் ஹீட் பண்ணி ஆற வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஸ்பான்ச்சியான ரவா கேக் ரெடி. இந்த கேக்கில் சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. ரவையை ஃபஸ்ட்டு பாலில் ஊற வச்சு சேர்த்துருக்கணும்.